ஹாய். கடல வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடல ஒரு டம்ளர் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சு அது ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே ஊற வச்சா ரொம்ப இதாகிடும். ஒரு மணி நேரம் ஊற வச்சா தான் கொஞ்சம் மொறுமொறுப்பு வரும். ஓகே. பூண்டு தேவையான அளவுக்கு பூண்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாவை கட் பண்ணி போடலாம். ஆனால் சின்ன பசங்கள்லாம் சாப்பிட கூட வாயில் கடி போடும்ல, அதனால் நம்ம மிளகாயை போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் பசங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி கொஞ்சம் மையாது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு. நான் பெருங்காயம் போடல. பெருங்காயம்னா கண்டிப்பாக போட்டே ஆகணும். கடலப்பயிறு கொஞ்சம் பிடிக்கும்ல, அதனால் அதனால் அது பெருங்காயம் போட்டே ஆகணும். போட்ட பிறகு அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுட்டு, வானல் காயிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோடனே காஞ்சிடுச்சு. ஓகே. இப்போ எண்ணெயை ஊற்றலாம். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கூட ஆகாது. அப்புறம் எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்குது. வாழை மரம் இலையை பறிச்சிட்டு கழுவுறேன். கழுவிட்டு வடையை அதில் தட்டி, எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சோடனே வடையை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் வடை ரெடி. அப்புறம் அந்த அடுப்பு சிம்மில் வைங்க. ஏன்னா வேகமாக வச்சாக்கா அப்படியே மேலே இருக்கிறது மட்டும் கருகிட்டு உள்ளே இருக்கிறது சரியாக வேகாது. அதனால் சிம்மில் வச்சே வேக விடுங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இன்னும் பேச தெளிவாகிடும்னு நினைக்கிறேன். ஓகே. இது சாதாரணமாக பேசுகிறதுக்கும் வீடியோவில் பேசுகிறதுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது. அதனால தான் கொஞ்சம் தயங்கி பேசுகிறதா இருக்குது. அதனால் ஓகே. வடை வெந்துடுச்சு. ஓகே. வடை வெந்துடுச்சு. எடுத்து வச்சு நல்லா மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். சாப்பிட வேண்டியது தான். பாய்.